ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா தரோ சேனல். இட்லி மாவில் சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது போல் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாங்க. இதோடவே ஒரு பல்லாரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் ஒரு துண்டு இஞ்சியையும் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதோடவே உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிற டைமில் அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணுங்க. மாவை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான இன்ஸ்டண்ட்டான போண்டா ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.